நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். பலியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின் பலியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின் என் பரிசாக உனை கேட்கும் மனம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவா, என்னை மீட்டருளும், என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் என் கால்கள் நேர்வழியில் நிற்கின்றன. திரு அவையில் ஆண்டவரை புகழ்ந்தேத்துவேன் என்கின்ற திருப்பாடல் ஆசிரியர் வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இறைவன் மீது அன்பு கொண்டவர்களாக, இறைவனை என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய மனிதர்களாக, இறைவனோடு என்றும் இணைந்து வாழும் மனிதர்களாக நம்மை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக, இறைவனுக்கு எதிராக செய்த எல்லாவிதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இத்திருப்பலியிலே இரண்டிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இறைவனுக்கு எதிராக செய்தங்கள் அனைத்தையும் நாம் மன்னிக்க இறைவன் வேண்டி இந்த திருப்பள்ளியிலே மன்னிப்போடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவையனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் ஆன்மாக்களின் நலன்களுக்காக உடலை ஒருக்க கற்பித்தீரே. ஆதலால் நாங்கள் பாவங்கள் அனைத்தையும் விட்டு விட்டு விலகவும் பரிவிரக்கத்துடன் நீ தந்தவும் கட்டளைகளை கடைபிடிக்கவும் எங்கள் இதயங்களுக்கு ஆற்றல் தருவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 4a தொடங்கி 11 முடிய. என் தலைவரே, நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து
அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசுவதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்கு உரியது, எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலைவிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உம் ஊழியரான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரலொளியை ஏற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 79. பல்லவி. ஆண்டவரே, எம் குற்றங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். இரக்கம் எனக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவ காலத்தினுடைய 2வது வாரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தாராள மனப்பான்மை என்பது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்ல, அது நம்முடைய குணத்தையும் நம்முடைய உள்ளார்ந்த நன்மையையும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் தாராள மனப்பான்மை என்று சொல்கிற போது, நான் நிறைய காரியங்களை செய்கிறேன், நல்ல காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி நாம் தப்பட்டம் அடித்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லது பிறருடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு மனநிலையில் மட்டும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய வாசகங்கள் நம்முடைய குணத்தையும் நம்முடைய உள்ளார்ந்த நன்மையையும் பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. மாவீரர் அலெக்சாண்டர் ஒரு நாள் தெருவோரமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த வழியிலே ஒரு யாசகம் கேட்டு நடக்கின்ற ஒரு மனிதரை பார்க்கிறார். இந்த யாசகம் கேட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதரிடத்திலே ஒன்றும் இல்லாத ஒரு நிலை. அவருக்கு ஏதாவது மாவீரன் அலெக்சாண்டர் தர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அந்த பரிதாபத்தோடு அவர் 2 தங்க நாணயத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த படை தளபதிக்கு கேள்வி அதிகமாக வருகிறது. ஏன் இந்த அரசர், இந்த மாவீரர் இந்த யாசகம் கேட்கக்கூடிய நபருக்கு 2 தங்க நாணயத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி அவருக்குள் ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டு மாவீரிடத்தில் சென்று, மாவீரர் அலெக்சாண்டர் அவர்களே, நீங்கள் அந்த யாசகம் கேட்கக்கூடிய நபரை பார்த்தீர்கள், அவருக்கு 2 செப்பு காசு கொடுத்தால் போதும், அல்லது 1 செப்பு காசு கொடுத்தால் அவருடைய 1 மாதத்திற்கான செலவை அவரால் நிறைவேற்றி கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் 2 தங்க காசுகளை அவர்களுக்கு ஏன் கொடுத்தீர்கள் என்று சொல்லி அந்த படை தளபதி மாவீரன் அலெக்சாண்டரிடத்தில் சொல்லி கேட்டபோது, மாவீரன் அலெக்சாண்டர் சிறிது நேரம் அமைதி காத்து விட்டு அவர் சொன்னாராம், செப்பு நாணயம் அவருக்கு போதும் தான், செப்பு நாணயம் அவருக்கு போதும், ஆனால் தங்க நாணயம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம், அந்த எண்ணத்தை நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லி அந்த மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூட்களிலே ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அருள் தந்தை ஜான் பீட்டர், தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர், எங்களுக்கு மாரல் தியாலஜியை கற்பித்தவர்.
அவர் பல நேரங்களிலே பல முறை சொல்லியிருப்ப ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் அதிகமாக இருக்கிறது. தாராள மனப்பான்மை என்பது எப்போதும் பரிதாபத்தில் வரக்கூடாது, மாறாக இதயத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு நபருக்கு நாம் உதவி செய்கிறோம் என்றால் அந்த உதவி அவர்களுடைய பரிதாப நிலையை கண்டு அல்ல, மாறாக அவளுடைய வாழ்வை உயர்த்த வேண்டும் என்பதற்காக, அவளுடைய வாழ்வை எப்போதும் நாம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அடிக்கடி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதே தான் இந்த நற்செய்தி பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். தந்தை ஒருபோதும் தன்னுடைய பரிதாபத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரக்கத்தை வெளிப்படுத்தவில்லை. மாறாக இரக்கம் என்பது அவளுடைய வாழ்வாதாரத்தை நிறைவேற்றக்கூடியது என்பது மட்டுமல்ல, அவர் தாராள மனப்பான்மையை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்கின்ற போது உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்வதோடு அவர் நிறுத்தவில்லை. மாறாக அதற்கான சில எடுத்துக்காட்டுகளையும் கூறுகிறார். பிறரை குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்குள்ளாவீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாகக்கூடியவர்களாக இருங்கள். மன்னியுங்கள், மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எப்படி நீங்கள் கொடுக்கிறீர்களோ அப்படிதான் கடவுளும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருப்பார். நீங்கள் அதிகமாக கொடுக்கிற போது கடவுள் அதிகமாகவே கொடுக்கக்கூடியவராக இருப்பார். எந்த அளவையால் நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது பொருளையும் பரிசையும் அல்லது காசையோ அல்லது இதை மட்டும் சுட்டி காட்டவில்லை. இயேசு இரக்கத்தை, தீர்ப்பளிக்காதீர்கள், குற்றவாளிகள் என அவர்களை நீங்கள் கண்டனத்திற்கு உள்ளாக்காதீர்கள் என்றெல்லாம் சொல்லி பலவிதமான நேர்மறையான சிந்தனைகளையும் எதிர்மறையான சிந்தனைகளையும், நீங்கள் எதிர்மறையாக கொடுக்கிற போது எதிர்மறையாக தான் நீங்கள் பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள், நேர்மறையாக கொடுக்கிற போது நீங்கள் நேர்மறையாக இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி அழகாக நற்செய்தி பகுதியில் இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். தியானத்தை பற்றி அல்லது தாராள மனப்பான்மையை பற்றி நாம் பேசுகிற போது பல நேரங்களிலே பணம், பொருள், உதவி என்றெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். உண்மையான தாராள மனப்பான்மை என்பது பணம், பொருளின் அளவை பற்றியது அல்ல. அதைதான் இயேசு நற்செய்தியில் சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். பணம், பொருளின் அளவை பற்றியதல்ல, மாறாக நமது இதயத்தின் அளவை பொறுத்தது. உண்மையான இதயத்திலிருந்து, உள்ளார்ந்த நன்மையிலிருந்து பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கடவுள் இதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் 1 சாமுவேல் அதிகாரம் 16 வசனங்கள் 7 நாம் பார்க்கிறோம். மனிதர் பார்ப்பது போல கடவுள் பார்ப்பதில்லை. மனிதர் பார்ப்பது போல கடவுள் ஒருபோதும் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் முகத்தை பார்க்குறோம். வெளிப்படையாக என்ன செய்கிறார்கள் அல்லது எதை செய்கிறார்கள் அல்லது எப்படிப்பட்ட நிலையிலிருந்து செய்கிறார்கள் என்பதை எல்லாம் மனிதர்கள் முகத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரோ அகத்தை, இதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். உலக தாராள பன்மையை, மனப்பான்மையை நம்முடைய எண்களால் அளவிட முடியாது. நாம் எவ்வளவு கொடுக்கிறோம், எவ்வளவு செய்கிறோம் என்பதை நம்முடைய எண்களின் வழியாக நாம் கணக்கிட முடியாது. மாறாக நாம் அன்பின் தாராள மனப்பான்மையை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தான் இயேசு நட்சத்திரத்தை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் கடவுள் இதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று விளம்பரப்படுத்துதல். பல நேரங்களிலே நாம் உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் எப்படிப்பட்ட மனநிலையோடு உதவி செய்கிறோம், இன்னைக்கு எதை செஞ்சாலும் அதற்கான ஒரு விளம்பரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று இருக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், விளம்பரப்படுத்தினா தான் நான் செய்கிறது தெரியும் மக்களுக்கு என்கின்ற ஒரு நிலை இன்று குறிப்பாக சொல்லணும்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சமூக பொருளாதார சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் இன்று நாம் விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அதற்கு சோஷியல் மீடியா கூட இன்னைக்கு நிறைய விதத்தில் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கடவுள் நம்மிடத்திலிருந்து கேட்பது நாம் உதவி செய்ய வேண்டும், ஆனால் அந்த உதவி இதயத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை தான் ஒரு புத்தகத்தில் வாசித்த ஒரு நிகழ்வு. அதை ஒரு ஆசிரியர் அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒரு கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம். அந்த வெள்ளத்தில் பல்வேறு விதமான மக்கள், அந்த கிராமம் மிகவும் வசதியான கிராமம், நல்ல வசதியாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த வசதியான இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு வெள்ளம் வந்திருக்கு. அந்த வெள்ளத்தில் குறிப்பாக ஏரி பகுதியில் இருந்த ஒரு குடிசை, ஒரு கைம்பெண், ஒரு குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு கைம்பெண் எல்லா விதத்திலிருந்தும் அவர்
ஒதுக்கப்பட்டக்கூடியவராக இருந்தார். காரணம், எல்லாவற்றையும் அவர் இழந்து விட்டார் இந்த வெள்ளத்தில். அவரிடத்துல வீடு இல்லை, இடம் இல்லை, அவரிடத்துல அந்த துணிமணிகள் ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு உணவு கொடுப்பதற்கான எந்த வழியும் இல்லை. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த கிராமக்காரர்கள் எதுவுமே செய்யவில்லை. ஆனால் பக்கத்து ஊரில் இருந்த ஒரு மளிகை கடைக்காரர், மிகவும் பெரிய வசதியானவர், அவர் இந்த பெண்மணியை சந்தித்து அந்த பெண்மணிக்கு தன் வீட்டிற்கு சமைத்து தேவையான அரிசி, உணவு பண்டங்கள், அந்த குழந்தைக்கு தேவையான பால் பவுடர், எல்லா விதமான பொருட்களையும் அந்த வசதியாக அடைத்த மனிதர் வந்து கொடுக்கிறார். இதை எல்லோரும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த கிராமமே இந்த மனிதரை பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இதை சுட்டி காட்டிவிட்டு அந்த ஆசிரியர் அழகாக சுட்டி காட்டுகிறார், அந்த பெண்மணிக்கு இந்த மளிகை கடைக்காரருடைய செயல்பாடு அதிகமாக பாதிக்கவில்லை. காரணம், அவருடைய அந்த பெண்மணிக்கு, அந்த கைம்பெண்ணுக்கு மனதில் நின்றவர் அந்த பக்கத்து கிராமத்தில் இருந்த இன்னொரு கைம்பெண். காரணம், இந்த கைம்பெண் பக்கத்து ஊரில் இருந்த ஒரு ஏழை பெண்மணி தினமும் தான் வீட்டில் சமைக்கின்ற பொருட்களில் இன்னும் அதிகமாக சமைத்து தினமும் அந்த பெண்மணிக்கும் அந்த குழந்தைக்கும் தேவையானதை அவர்களோடு இருந்து, அவர்களோடு உண்டு, அவர்களோடு தேவையான காரியங்களை, உடனிருப்பை கொடுத்து அந்த பெண்மணிக்கான ஒரு ஆதரவை, ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இந்த பெண்மணிக்கு, இந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணிக்கு இந்த வசதியானவர் செய்த உதவிகள் மனதில் இல்லை, பெரிதாக மனதில் இல்லை. ஆனால் இந்த உடனிருப்பின் வழியாக தன்னிடம் இருந்ததை அவர்களோடு பகிர்ந்து கொண்ட அந்த கைம்பெண்ணினுடைய ஒரு செயல்பாடு, இதயத்தின் ஆழத்திலிருந்து செய்த உதவி, உண்மையான உதவி, அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருந்ததை அந்த ஆசிரியர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதை சுட்டி காட்டிவிட்டு அவர் சொல்கிறார், இதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் செய்யக்கூடிய உதவி பொருள் உதவியோ அல்லது பரிசு பொருட்களையோ மட்டுமல்ல, மாறாக நம்முடைய உடனிருப்பு, தொடர்ந்த ஒரு பாதுகாப்பு, இதையெல்லாம் தான் இன்று இறைவன் நம்மிடத்தில் விரும்பக்கூடியதாக இருக்கிறார். அதுதான் நம்முடைய மனதிலே பதியக்கூடியதாக இருக்கும் என்பதை அழகாக சுட்டிக்கார். இதை தான் இயேசு தன்னுடைய நற்செய்தி பகுதிகளிலே, மார்க் நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 41 முதல் 44 வரை நாம் வாசிக்கின்ற போது ஏழை கைம்பெண்ணினுடைய ஒரு உதவியை இயேசு பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறார் இயேசு. எல்லோரும் வந்து ஆலயத்திலே உதவி செய்யக்கூடியவர்களாக, காணிக்கை பெட்டியிலே பணம் போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த கைம்பெண் போட்ட அந்த சிறிய தொகை இயேசுவை தொடக்கூடியதாக இருந்தது. அதுதான் இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லோரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தனக்கு பற்றாக்குறை இருந்தும் தன்னிடமிருந்த அனைத்தையும், ஏன் தன் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார். கடவுள் பொருட்களை அளவிடவில்லை, மாறாக அன்பை அளவிடக்கூடியவராக இருக்கிறார். எந்த மனநிலையோடு நாம் செய்கிறோம் என்கின்ற ஒரு அளவையை தான் கடவுள் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் எவ்வளவு செய்கிறோம் என்பதை பொறுத்தல்ல, எந்த மனநிலையோடு, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை அழகாக நற்செய்தி இன்னொரு நற்செய்தி பகுதியும் சுட்டி காட்டுகிறது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 வசனங்கள் 9 முதல் 14 வரை வாசிக்கின்ற போது, பரிசேயரும் வரிதண்டுபவரும் ஜெபிக்க ஆலயத்திற்கு செல்கிறார்கள். இந்த பரிசேயர் மதவாதியாக, தப்பட்டம் அடிக்கக்கூடியவராக, தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் வரிதண்டுபவர் கருணையை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். மனத்தாழ்மையோடு தன்னை முழுமையாக கடவுளிடத்திலே அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் வெளிப்புற தோற்றத்தை விட மனத்தாழ்மையை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். மனத்தாழ்மையோடு நாம் செய்கிற சிறிய காரியங்களை கடவுள் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் எசாயா அதிகாரம் 58 வசனங்கள் 6 நாம் வாசிக்கிறோம். வெளிப்புற நோன்பை கடவுள் நிராகரிக்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுவிக்கும், பரிசுத்தோருக்கு உணவளிக்கும், ஏழைகளுக்கு பராமரிக்கும் நோன்பையே கடவுள் கேட்கிறார். இங்கு நோன்பு என்பது எசாயா அழகாக சுட்டி காட்டுகிறார். வெளிப்புற நோன்பு என்ன, காலை சாப்பிட்றதில்லை, மதியானம் சாப்பிட்றதில்லை, அல்லது நான் நைட்டில் சாப்பிட்றதில்லை, அல்லது 40 நாள் நான் கறி சாப்பிட்றதில்ல, அல்லது 40 நாள் நான் விரதம் இருந்து கடவுள்கிட்ட வேண்டுறேன். இதெல்லாம் வெளிப்புற நோன்பு. நமக்கு, உடலுக்கு, நம்முடைய ஆன்மாவுக்கு மிகவும் தேவையான ஒன்று. ஆனால்
கடவுள் நிராகரிக்கக்கூடியவராக இருக்கிறார். வெளிப்புற நோன்பு. ஆனால் எது உட்புற நோன்பு, எது பராமரிக்கும் நோன்பை கடவுள் கேட்கிறார்? ஏழைகளை பராமரிக்கக்கூடியது, பசித்தோருக்கு உணவு அளிப்பது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை வாழ்வளிப்பது. இதுதான் இயேசு நோன்பாக கருதக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் நோன்பாக கருதக்கூடியவராக இருக்கிறார். செயலின் வெளிப்பாடு, மாற்றத்தை கடவுள் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். எல்லாவற்றிற்குமான அளவுகோலாக இருப்பது இங்கே அன்பு. அன்பு. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அழகாக சொல்கிறார் இயேசு, அழுகி குலுக்கி சரிந்து விழும்படியாக நன்றாக அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் அளக்கப்படும். இது பொருள் அல்லது பரிசு அல்லது பணம், இவற்றை தாண்டி நம்முடைய அன்பை இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 இறைவசனங்கள் 1 முதல் 3 வரை நாம் வாசிக்கின்ற போது, நான் எல்லாவற்றையும் என்னிடம் கொடுத்தாலும், நான் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. நான் ஒன்றும் இல்லாதவனாக இருக்கிறேன். அன்பு என்னிடத்தில் இல்லாத போது நான் ஒன்றும் இல்லாதவனாகிறேன். இங்கு அன்பு என்பது எல்லாவற்றிற்குமான ஒரு அளவுகோலாக மாறக்கூடியதாக இருக்கிறது. தவக்காலத்தில் நாம் கொடுக்கிறோம். ஏழைகளுக்கு உடை, இருப்பிடம், பசித்தோருக்கு உணவு, ஆலயங்களுக்கு தேவையான காணிக்கை, உதவிகள் எல்லாவற்றையும் நாம் கொடுக்கிறோம். தவக்காலத்திலும் சரி மற்ற காலங்களிலும் சரி நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்று நாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வியாக இருப்பது, நான் அன்போடு கொடுக்கிறேனா? நான் அன்போடு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேனா? எந்த மனநிலையோடு நான் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறேன்? எந்த மனநிலையோடு நான் செயல்படக்கூடியவனாக இருக்கிறேன்? எந்த மனநிலையோடு நாம் இறைவனோடு இணைந்தவர்களாக இருக்கிறோம்? நாம் கொடுக்கிற போது அன்போடு, பணிவோடு, கருணையோடு கொடுப்போம். தாராள மனப்பான்மையோ என்பது நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதன் வழியாக தாராள மனப்பான்மை வெளிப்படுத்தப்படுவதில்லை. மாறாக நமக்குள் இருக்கும் நன்மை, நமக்குள் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த செயல்பாடு, உள்ளார்ந்த எண்ணம், இவை வழியாக தான் அன்பு அளவிடப்படக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் கடவுள் அளவிடப்படக்கூடியவராக இருக்கிறார். நாம் அளந்து இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். அந்த இரக்கத்தின் கடவுளை நாம் பின்பற்றுகிற போது நாமும் அன்போடு, பணிவோடு, கருணையோடு பிறருக்கு தாராள மனத்தோடு கொடுத்து, அன்பை அளவுகோலாக கொண்டு விளம்பரத்தை அல்ல, அல்லது தப்பட்டம் அடிப்பதன் வழியாக அல்ல, அதை தான் பரிசெய்கிறவர் இயேசு கடவுள் பரிசீலத்தை சொல்லக்கூடியவராக இருக்கிறார், வெறுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். நாம் அன்போடு நல்ல மனநிலையோடு பிறருக்கு கொடுப்போம், மகிழ்ந்து வாழ்வோம். இறைவன் நம்மையும் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். அன்பொன்று தினம் தேடி அழைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்பொன்று தினம் தேடி அழைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமெங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் போற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் இந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. விண்ணக மறை நிகழ்வுகளுக்கு ஊழியம் புரிய நீர் அழைத்தவர்கள் இவ்வுலக கவர்ச்சியில் இருந்து விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்க்கவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கரிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானக தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவல்ல என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சியர்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றுடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திரு உணவு எங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதாக. ஆதலால் அது விண்ணக மகிழ்ச்சிக்கு எங்களை உரிமையாளர்கள் ஆக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி
நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. தாரகை சூடும் மாமரியே, தாழினை பணிந்தோம் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரியே, தாழினை பணிந்தோம் காத்திடுவாய். தேவனை உலகிற்கு அளித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. தேவனை உலகிற்கு அளித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. வாடிய மகனை அணைப்பவளே, வாழிய ஞானிய காவலி. தாரகை சூடும் மாமரியே, தாழினை பணிந்தோம் காத்திடுவாய். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.